ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் மேட்ச் யாராருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா வர்சஸ் 11 காரைக்குடி. ஏசிசி பாட்சா டாஸை வின் பண்ணி பேட்டிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், ஃபர்ஸ்ட் 2 ஒரு காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இத்ரி ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல வினு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட லோகேஷ். ஓவர்தகில் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல நீல அகலத்தில் நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் ஏறி போனாரு, டாட் பால். ஓய்யோ பவுலரே எரிஞ்சிட்டாரு முத்துமணி. செகண்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் கிரீஸ்குள்ள வரைக்கும் வந்தாரு, பேக் டு பேக் 2 டாட்டு. தேர்ட் ஒன் நல்ல நீல அகலத்தில் லென்த்தில் நிறைய வேரியேஷன் இருக்கு, உள்ள வெளியே இழுத்து போடுறாரு. அகைன் ஒரு டாட் பாலுங்க, கன்சிஸ்டன்சியா நிறைய டாட் பால் பதிவு பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 மூவ் வெல் பிளேட், பெரிய ஓபன், நின்று ரசிப்பார் இந்த பவுண்டரியை. அதுக்கடையில் பிரகாஷ் விரட்டி பார்க்குறாரு, முடியாதுன்னு சொல்லிருச்சு அந்த பந்து. முதல் ரன்னு, முதல் நாள். லாஸ்ட் ஒன்று ஷாட்டுங்க, கிரேட்டஸ்ட் ஷாட்னு சொல்லலாம். முதல் 4 பந்தை டாட்டா போட்டிருந்தாரு, கடைசி 2 பந்துல 10 ரன்னை குயிக்கரா எடுத்துட்டு வந்திருக்காரு இத்ரிஸ். ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 10 ரன், நோ விக்கெட் ஏசிசி பாட்சா. செகண்ட் பவர் பிளே ஓவர் விக்கி வந்திருக்காரு யங்ஸ்டர். போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வினோ ஸ்ட்ரைக்ல ஷாட்டுங்க, கிளவர் பேட்டிங். வந்த பந்தை அப்படியே வெளியே அனுப்பிச்சு விட்டாரு, அந்த காக்காயை உரசிட்டு போச்சு. சந்திச்ச முதல் பந்தே 6, கடைசி 2 பால் சாரி கடைசி 3 பால்ல 16 ரன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கீப்பர் க்ளோஸ் போயிட்டாங்க. வெல் பிளேட், பால் டர்ன் ஆகும், அவருக்கே வந்துரும். பின்னாடி பாலாஜி போயிட்டாரு. என்ன ஒரு சட்டப்ப பணி பாலாஜியிடம் இருந்து. 2 ரன். தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பெரிய ஓபன். இதுக்கு முன்னாடி 6 போன திசை 1 பவுன்ஸ்ல பவுண்டரியான்னு பார்ப்போம். எஸ் கிளியர் பண்ணிருச்சுங்க. 4 நல்ல ரன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் எட்ஜ், இங்கே கிடக்கும், உள்ள ஒரு ஃபீல்டர் சிங்கிள் ஓடிடுவாங்க, குயிக் சிங்கிள். இத்ரி ஸ்ட்ரைக்ல லாஃப்ட் எடுக்க போக பார்த்தாரு, பேட்ல சரியான மீட் இல்ல, எட்ஜ் முட்டல் மாதிரி இருந்துச்சு. பார்த்தா ஃபீல்டர் குத்தி போட்டாரு, பிஃபோர் லென்த்ல பேட்ஸ்மேனை முன்ன இழுத்தாரு. 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 24-4 நோ விக்கெட். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் பாலாஜி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர்தகில் இருந்து வெல் பிளேட், இல்லைன்னு சீவல் நல்ல ஸ்டாப்பிங் ஏவியூவியன். பாடி அட்டாக் அவர்கிட்டே போச்சு, சான்ஸ் வர அவுட்டாங்க. கையில கொண்டு ஓடிட்டு இருக்காங்க. ஒரு 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு. முதல் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க, விக்கெட் நம்பர் 1. வினோ ஆட்டம் வந்து வெளியா. 3 ஸ்ட்ரைக்ல நல்ல ஸ்டாப் ஏவியூவியன். ரன்ஸ் ஓடல, அம்பேஸ் காலங்க டாட்டு. ஆக்சுவலாக போன பால் பேட்ஸ்மேன் மேலே போட்டுருக்கு, பேட்ஸ்மேனை ஒப்புக்கொண்டார். நல்ல நீலாகலத்தில் பால் பம்ப் ஆகி போச்சு, டாட் போலுங்க. கம்பேக்கிங் ஓவரா இருந்திருக்கு பாலாஜி கையில இருந்து. திருமண பக்கமாவே, ஆனா பேட்ல சரியான மீட் இல்ல. லோகேஷங்க தப்பான த்ரோவா எரிஞ்சிட்டாங்க. பேக்கப்புக்கு வந்துட்டாரு பிரகாஷ். 1-2 மாத்துறாங்க. ஷாட்டுங்க, ஒரு லெஃப்டி பேட்ஸ்மேனாவே மாறினாரு, போயிருச்சு அந்த ரோட்டுக்கு. மச்சு நீட்டாரு இத்ரிஸ் பேட்ல இருந்து. 3 ஓவர் முடிவுக்கு 33, 1 விக்கெட் இழந்து. 4th ஓவர் போட லோகேஷ் வந்திருக்காரு, அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் வைத்தி ஸ்ட்ரைக்ல லெக்கெட்டர் மாதிரி போட பார்த்தாரு, ஆம்பேர் காலுக்குள்ள போச்சு. வேலு இங்க இருந்தாரு, சிங்கிள். செகண்ட் ஒன் நல்ல நீல இடத்துல முன்ன இழுத்து போட்டாரு, பேட்ஸ்மேனை முன்ன இழுத்தாருன்னு சொல்லலாம். டாட் பால் ஃபுல் டாஸ், மேல ஆள் வச்சிருக்காங்க. அஸ்வின் திருப்பி விட்டாரு வந்த பக்கமா. பேட்ல சரியான மீட் இல்ல, பாட்டம் முட்டு. ஃபீல்டர் பிரகாஷ் அவர்கிட்ட போனா சிங்கிள் தான் ஓடுவாங்க. நல்ல நீல இடத்துல லோ கேப்டா கீழேயும் வந்துச்சு, டாட் பால். லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து இந்த ஓவரில். ஸ்லோயர் ஒன், ஃபுல் டாஸ், மேலே ஃபீல்டர் பிரகாஷ். நல்ல த்ரோ, 2 ரன். 3 டபுள் ஓடி எடுத்திருக்காங்க இந்த ஓவரில். 4 ஓவர் முடிவுக்கு 39, 1 விக்கெட் இழந்து. இந்த ஓவர் போட பாலாஜி வந்திருக்காரு, கீப்பர் க்ளோஸ் வச்சு. திருமண பக்கமாக போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். டாட் பால்
செகண்ட் ஒன் பேட்ல சரண மீட்டர்ல மேல பிரகாஷன் நல்ல த்ரோ. இங்க அடிச்சா விக்கெட்டா இருக்க போது அடிக்கலங்க, தூக்கி போட்டுருக்காரு அலட்சியமா. 3 ரன்னுக்கான ஓட்டம் இங்க ஓடிட்டாங்க. வைத்தி ஸ்ட்ரைக்ல தருவான். கிளியர் ஹிட்டுங்க, நல்லா மிடில் பண்ணாரு. அலட்சியம் அடிக்கப்பட்ட 6 அப்படின்னு சொல்லலாம் வைத்தி பேட்ல இருந்து. டிஷர்ட் நம்பர் 18. பேட்ல நல்ல ஸ்டாப், நல்ல ஃபீல்டிங், சிங்கிள். கீப்பர் க்ளோஸ். ஒயிட் பாலை விரட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒயிட் கோட்டுக்கு வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் திரும்ப பக்கமாக போட்டிருக்காரு அதிகபட்சமா. லாஸ்ட் ஒன்று டவுன் த ட்ராக் முடிச்சு அடிச்சிருந்தா மேபி விக்கெட்டாக இருந்திருக்கலாம். ஸோ அங்கே விக்கெட். 5 ஓவர் முடிவுக்கு 51 ரன். டீம் 50 கிராஸ் பண்ணியிருக்காங்க 2 விக்கெட்லேருந்து. அடுத்த நீ பேட்ஸ்மேன் ரபாடாவை உள்ளே கொண்டு வரதுக்காகவே ரன் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் பால். பார்த்தா பவுலிங் எண்டில் கடைசி 6 பந்து சேலஞ்சிங்காக இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஒன் வித்தே கொடுக்காத பந்து நேராக உள்ள வந்து சொருனாரு. பெருசு போகிறது கஷ்டம், சிங்கிள். செகண்ட் ஒன் எஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேன் நடந்துட்டாரு. நீ பேட்ஸ்மேன் ஆகாஷ் ஷாட்டுங்க, கிரேட் ஹிட், மேசிவ் ஹிட்டுங்க, எங்கேயோ போயிருச்சு. நல்ல டிஸ்டன்ஸ். சந்திச்ச முதல் பந்து 6. 3 பாலுக்கு 7 ரன் வந்துருச்சு. பால் பம்ப் ஆயிருச்சு. அப்படிங்கிறப்ப 1 ரன் ஓடிடுவாங்க, சிங்கிள். லாஸ்ட் 2 மோர். ரபாடா ஸ்ட்ரைக்ல நிக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே த்ரோ எரிஞ்சிருவாங்க, ஏன்னா ஸ்ட்ரைக்கை சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. சிங்கிள். லாஸ்ட் ஒன்று டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. ஸ்டம்ப் லைனில் வந்தார். ஃப்ளிக்கு நல்ல ஸ்டாப்பிங்க. இதுவும் ஒரு சிங்கிளாக இருக்கும். ஒரு 6 4 சிங்கிள்னு 10 ரன்னு இந்த கடைசி ஓவரில். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 61 ரன் அடிக்கிறாங்க ஏசிசி பாட்சா. 62 டார்கெட் ஃபார் 11 டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக பரபரப்பாக இருக்கும். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக முத்துமணி ஸ்ட்ரைக்லையும் அஸ்வின் நான் ஸ்ட்ரைக்லையும் முதல் பவர் பிளே ஓவர் போட இத்ரீஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே ஸ்விட்ச் கிட்டு லெஃப்டி பேட்ஸ்மேனாக மாறினாரு. லெஃப்ட் பேட்ஸ்மேனாக திரும்பி எக்ஸ்ட்ரா கவரில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. பவுண்டரி போயிருச்சுங்க. நல்ல ஸ்டார்ட். செகண்ட் ஒன் டாப் ஏஜுங்க, லெக்கெட்டர் மாதிரி போட்டாரு. அங்கே ஃபீல்டர் வீணும். நல்லா டேக் 4 அடிச்ச பேட்ஸ்மேனை நடக்க வச்சிட்டாங்க. கிஸ் கொடுக்குறாரு அங்கே, பிளேன் கிஸ். ஆக்சுவலாக 2 பேரும் நல்ல தோழர்கள். 1 பேட்ஸ்மேன் லோகேஷ் பேட்டை ஃபஸ்ட்டு தரையில் ஆட்டாரு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு சிங்கிள் கிடைக்கும். அஸ்வின் வாட் அ ஷாட்டுங்க, சந்திச்ச முதல் பந்து ஃபிளாட்டா போயிருக்கு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. டவுன் த ட்ராக் வாட் அ ஹிட், போய்கிட்டே இருக்குங்க. இம்ப்ரெசிவ் ஷாட்னு சொல்லலாம். இந்த செமி ஃபைனல்ல 6 அஸ்வின் பேட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 15 ரன் ஆடி இருக்காங்க. 2 4 ஒரு 6 அடங்கும். அதில் ஒரு விக்கெட் அடங்கும். இந்த ஓவர் போட வெட்டு விஜய் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் வெல் லெஃப்ட் எடுத்தாரு. அதுக்கிடையில ஈஸியாக ஓடிட்டாங்க. ஒரு ஒய்டும் கிடச்சிருக்காங்க. பாலே போடாமல் 2 ரன்னு. அஸ்வின் ஷேக்ல ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். கமிட்டட் ஷாட், பாடி அட்டாக். டாட் ஒன் பேட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தரையோட தரையா உருட்டி விட்டாரு. உருட்டல் பந்து டாட் பால். தேர்ட் பால் ஒய்டு ரீபால். ஃபுல் டாஸ் வாட் அ ஷாட், கமிட்டட் ஷாட்டுங்க, ஃபிளாட் 6. இவர் பேட்ல இருந்து வர்ற 2வது 6. நெக்ஸ்ட் ஒன் அங்க பவர் பிளே வெரைட்டி பாப்பாரு ஆகாஷ் மாஸ்டர். அவரோட ஃபிட்னஸ் லெவல் பால் முந்திருச்சுங்க. கண்டிப்பா டயர்டா இருப்பாங்க. கன்சிக்யூட்டிவா மேட்சஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா. இங்க ஒரு 4 அது கடையில ரோக்கெட் கீழே வந்துச்சு. பேட்ஸ்மேன் ஏறி நின்ன காரணத்தால செகண்ட் பாக்ஸுக்குள்ள போயிருக்கு. டாட் பால். உடம்புல பட்டிருக்கு. 1 ரன் ஓடிடுவாங்க, அலோ பண்ணிடுவாங்க, சிங்கிள். 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 29 ரன் ஆடி இருக்காங்க. அதே ஒரு விக்கெட்டோட 11 காரைக்குடி. தேர்ட் ஓவர் போட இத்ரீஸ் வெல் பிளேட். லாஃப்டட் ஷாட் கேஷுவலா ஆடினாரு, சிங்கிள். டவுன் த ட்ராக் ஆப்ஷன்ஸ்ல அந்த திசையில தூக்கி விட்டாரு. சீக்கி ஷாட், சிங்கிள். டிராப்பில் எடுக்கிறாங்க. டாட் பால் வெல் பிளேட். இன்சைட் அவுட். லாஃப்டட் ஷாட். 1 தடா விழுந்துரும் நடுவால. 1 பிச்சிலே 1 ரன் ஓடிடுவாங்க. அப்படிங்கிறப்போ 2 ரன் சேருது. 2 ஓட்டங்கள்.
லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து டவுன் த ட்ராக் பண்ணாரு லெக்கெட்டர் மாதிரி பேட்ஸ்மேனை முன்னாடி இழுத்தாரு. டாட் பால் கம்பேக்கிங் ஓவர் இத்திரிஸ் கையிலிருந்து 3 ஓவர் முடிவுக்கு ஒரு விக்கெட் இழந்து 33 ரன் ஆடி இருக்காங்க லெவன்ஸ் காரைக்குடி. 18 பாலுக்கு 29 தேவை. ஓவருக்கு 10 ரன் ரேட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த ஒரு போட நீ பவுலர் கலைஞர் இருந்திருக்காரு. ஷாட்டுங்க, அங்கே ஆளே கிடையாது, நின்று ரசிக்கலாம். இந்த பேட்ஸ்மேன் 1 பவுன்ஸில் பவுண்டரி. ஆல்ரெடி பிளேஸை பார்த்து வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். நல்லா பைசெக் பண்ணியிருக்காரு லோகேஷ் பேட்ல இருந்து. செகண்ட் ஒன். எஸ், அப்பீல் எடுக்கிறாங்க. பிக் அப்பீல் கன்சல்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கன்சல்ட் பண்ணி விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. பேட்லையும் பட்டு தான் வந்துச்சு, சவுண்டு நிக்கு எல்லாமே இருந்தது. அடுத்த நீ பேட்ஸ்மேனா பார்த்தா இவர் சந்திக்க போகிற முதல் பந்து காலுக்குள்ளே தான் போச்சு. ஸோ ஒரு ரன் ஓடி எடுத்துருவாங்க. சிங்கிள் ஷாட்டுங்க, கமிட்டட் ஷாட், கிரேட் ஹிட்னு சொல்லலாம். போயிருச்சு அந்த லாரி கிட்டே 1 பவுன்ஸ்ல ரோட்டிக்கே போயிருச்சுன்னு சொல்லலாம். மச் நீடட் 6, கரெக்டான தருணத்தில் ஒரு 6ன்னு சொல்லலாம். ஸ்வீச் ஹிட் காலில் பட்டிருக்கு. ஒரு ரன் ஓடிடுவாங்க. சிங்கிள். நல்ல நீளத்தில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கம்பேக்கிங் டெலிவரி டாட் பால் ஓவர். 4 ஓவர் முடிவுக்கு 45, 2 விக்கெட் இழந்து லெவன்ஸ் காரைக்குடி. ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 17 தேவை. மேட்ச் ஓவர். வெட்டு வந்திருக்காரு, வெட்டு விஜய். அஸ்வின் ஸ்டேக்ல அரௌண்ட் தக்கில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன். ஃபுல்லா ஸ்டெம்ஸை மறிச்சாரு. இங்கே பாலையை மறிச்சிருக்காரு இத்ரிஸ். அடுத்தடுத்து 2 டாட்டு வெட்டு கையில இருந்து. போன பால் ஒய்டு ரீபால் பார்த்தாரு. ஒய்டு பேக் டு பேக் 2 டாட்டுக்கு அப்புறமா பேக் டு பேக் 2 ஒய்டு ரீபால். அம்பேஸ் காலங்க டாட் பால். இங்க ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. குரூஷியலான காலா இருக்க போது. 8 பாலுக்கு 15. வெல் பிளேட். பாலை பார்த்து தெளிவா தட்டினாரு. சிங்கிள். பார்த்தா ஸ்ட்ரைக்ல ஒரு முக்கியமான பந்து. இப்போ வரைக்கும் 3 ரன் தான் வந்திருக்கு. இந்த பந்து எஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க. பேட் யார்ல இருந்திருக்கு. 3 ரன்ல இந்த மேட்ச் ஓவர வெட்டு விஜய் போட்டிருக்காரு. 6க்கு 14 மாற போகுது இந்த மேட்ச். கடைசி 6 பால் ஆகாஷ் வந்திருக்காரு. மாஸ்டர் என்ன பண்றாரு பார்ப்போம். 6க்கு 14 அஸ்வின் ஸ்ட்ரைக்ல. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் தக்கில இருந்து ஃபுல் டாஸ் பால் தரையோட தரையா பெரிய ஓபன். 2 ரன் கூப்பிட பாப்பாரு. மிஸ் ஃபீல்டுங்க. 2 ஈஸியா ஓடிட்டாங்க. 5 பாலுக்கு 12. வாட் அ பவுலிங். டாட் பால். 4 பாலுக்கு 12. நல்ல ஸ்டாப்பிங் ஃபீல்டர் சேவ் பண்ணிருக்காரு பவுண்டரியா. 1 ரன் மட்டும் கிடைக்குது. நியூ பேட்ஸ்மேனா பாலாஜி ஸ்ட்ரைக்ல. லோ ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார் டபுள் ஆடு பாப்போம். சிங்கிள் மட்டும் தான் ஓடி இருக்காங்க அஸ்வின் ஸ்ட்ரைக்குக்கு. இப்போ 2 பாலுக்கு 10. சான்ஸ் ஃபார் வேகமா போவாங்க. அஜித் விரட்டி பார்க்கறாரு. போயிடும் நினைக்கிறேன். எஸ், இந்த மேட்ச்ல உயிர் இருக்கு. இன்னும் 4. 1 பாலுக்கு 6. கண்டிப்பா 6 அடிச்சா மட்டும்தான் லெவன்ஸ் காரைக்குடி வின் பண்ணுவாங்க. பவுண்டரி போனா கூட 1 ரன் வித்தியாசத்துல திருப்பத்தூர் பக்கமா போகும். இன்ட்ரெஸ்டிங்கான செமி ஃபைனல். பிளாட்டா போயிருக்கு. அது பவுண்டரியா இருந்தாலும் அதையும் விடல. வெட்டு பிடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட இந்த மேட்சை வெட்டு ஸ்டீல் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். மேட்ச் ஓவரை 3 ரன்ல போட்டு வெற்றி பாதைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த செமிஃபைனலை திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா வின் பண்றாங்க. முதல் டீமா ஃபைனல் எடுத்து வைக்கிறாங்க. ஹார்ட் லக் அஸ்வின் லாஸ்ட் வரைக்கும் போராடி பார்த்தாரு.